தமிழ்நாட்டில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் திட்டமிட்டபடி இன்றைய தினம் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மாநிலம் முழுவதும் தேர்வு எழுதியவர்களில் 95.2% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 3412 தேர்வு மையங்களில் 8,27,475 மாணவ மாணவிகள் எழுதியிருந்தார்கள். இந்த பொதுத் தேர்வுக்கு வருகை புரியாதவர்களாக 7,874 பேர் இருந்தனர். இவர்களின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை தேர்வுத்துறை மேற்கொண்டது. தமிழ்நாட்டில் நிலவி வரும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலால் திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் இன்றைய தினம் வெளியாகாது என்று பேசப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30க்கு வெளியாகி இருக்கிறது. தேர்வு எழுதியவர்களில் 95.2% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பள்ளி கல்வித்துறை செயலர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.17% கூடுதல் தேர்ச்சியையும் மாணவர்கள் பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் வழக்கம் போல மாணவிகளே அதிக அளவு தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மாணவர்கள் 93.19%, இதில் மாணவிகள் மட்டும் 97% தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் 98.87% ஈரோடு முதலிடம் பெற்று அசத்தியிருக்கிறது. இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் 98.05% இரண்டாம் இடத்திலும், மூன்றாவதாக கன்னியாகுமரி, நான்காவதாக திருநெல்வேலியும் அடுத்ததாக இடங்களை பெற்றிருக்கின்றன. மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் விவரங்களை ஆன்லைன் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு முடிவுகளை TN ரிசர்ச் மற்றும் அதற்கென்று குறிப்பிட்ட பிரத்யேக இணையதளங்களில் தேர்வர்கள் தங்கள் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் வாட்ஸ்அப் எண்ணிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கென்று வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த நம்பரை சேமித்து ஹாய் என பதிவிட்டார் அந்த அக்கவுண்டில் குறிப்பிட்ட ரிசல்ட் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகளின் வகுப்பை தெரிவு செய்தால் தொடர்ந்து வரும் பதில் செய்தியில் தேர்வன் பிறந்த தேதியை உள்ளிட்டு இந்த முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் பள்ளி கல்வித்துறை குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களாக மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கையாக 7,536 பள்ளிகள் இருந்தன. இதில் 100% தேர்ச்சியை 2,639 பள்ளிகளும், 95% தேர்ச்சியை 5,170 பள்ளிகளும் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் அரசு பள்ளிகள் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14% இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதன்மை பாடங்களில் தேர்ச்சி அடைந்தவர்களின் சதவீதத்தையும் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். அதில் இயற்பியலில் 98.87%, வேதியியலில் 98.82%, உயிரியலில் 99.49% மாணவர்கள் பெற்று அசத்தியிருக்கிறார்கள். மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு கூடுதல் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறைவான மதிப்பெண் கொண்டு எடுத்த மாணவர்கள் எவ்வித மன வருத்தத்தையும் கொள்ளாமல் குறிப்பிட்டு அடுத்து கொடுக்கப்படும் தேர்வுகளை எழுதி வெற்றி பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.